Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போறோம். பௌர்ணமி தினத்துல மொட்டை மாடியில வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடும்போது அதுல உள்ள சுகமே சுகம்தான். அது மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க கையால கூட்டாஞ்சோறு உருண்டை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன அன்புகள் நிறைஞ்சிருந்தாதான் வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ கூட்டாஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூட்டாஞ்சோறு செய்யறதுக்காக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக நான் 3 துண்டு போல தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது காரத்துக்காக. இது கூட 6ல இருந்து 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இதை பச்சையாவே அரைச்சா போதும், வதக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா செவந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்த பிறகு ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா போட்டுக்கணும். முழுசா போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 3ல இருந்து 4 நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து அதை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாவே நாட்டு காய்கறிகள் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வாழைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கூடவே 4 துண்டு மாங்காய் எடுத்துக்கிறேன். அடுத்ததா பீன்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு 10 போல பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணிக்கலாம் காய்கறி, அது நம்ம இஷ்டம் தான். அதுக்கடுத்து முருங்கைக்காய் 1 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து கத்திரிக்காய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நான் சேர்த்த காய்கறி இன்னைக்கு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த காய்கறியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். காய்கறி சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையே நான் சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை தான் மெயினா சேர்க்கணும். சப்போஸ் முருங்கைக்கீரை இல்லைன்னா வேற ஏதாவது கீரை கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டே இந்த முருங்கைக்கீரை தான். இந்த கூட்டாஞ்சோறு ரொம்ப ஹெல்த்தியாக்கும் இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் அந்த மசாலால போட்டு அரைச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை விட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம பச்சையா தான் அரைச்சோம் இல்லைங்களா, அதனால அது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது முன்னாடியே நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்தே ஊற வச்சிடணும். ஏன்னா ஊர்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக ஊற வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சாதம் நம்ம குழையதான் செய்வோம், ரொம்ப உதிரியாலாம் செய்ய போறது இல்லை. அதனால நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து அதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் விட்டுக்கிறேன்.
1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வீதம் வைக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 8 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கணும். நம்ம வந்து 8 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுல 1 டம்ளர் புளி தண்ணி விட்டாச்சு. இப்போ ரிமைனிங் 7 டம்ளர் நான் வந்து சாதாரண தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா ஒரு கிளறி மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா குழைய வேகணும். 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. பாருங்க, ஆவி பறக்க கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சர்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பொதுவாவே வந்து நம்ம வீட்டுக்கு காய்கறிகள் வாங்கும் போது எல்லா காய்கறிகளிலும் சும்மா ஒரு 2 காய்கறிகள் எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சோம்னா கடைசியா வந்து இந்த மாதிரி நம்ம கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து கூட எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி தேவைப்பட்டா வத்தலோ இல்ல சுட்டாப்புல இது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதுதான் நல்ல டிஷ். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியும் கூட. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.